வெல்கம் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பனானா கேக் தான் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பனானா கேக் ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேக் வந்து பேக்கரி ஸ்டைலே நமக்கு கிடைக்கும். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் வீட்டிலே பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸும் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பனானா கேக் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ்லாம் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வாழைப்பழம் வேணும். நீங்கள் வந்து நல்லா மனம் உள்ள பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மட்டிப்பழம் அப்புறம் பாளையங்கொட்டை பழம் இந்த மாதிரி பழங்களை எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு 3 பாளையங்கொட்டை பழம் தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 2 எக் எடுத்துக்கோங்க. பட்டையும் கிராம்பையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு மைதா மாவில் பண்ண போகிறோம். ஸோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஓகே தான். ஒயிட் சுகர் பவுடரும் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் நான் இன்னைக்கு வெண்ணிலா எசன்ஸும் மில்க் எசன்ஸும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மில்க் எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மில்க் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்னைக்கு பிரெட் டின் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிரெட் பண்ணுற டின் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் டின்னில் கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மீடியம் சைஸில் 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 பழம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்து அப்படின்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் அப்படின்னா 3 பழம் கரெக்டாக இருக்கும். இந்த வாழைப்பழத்தை நீங்கள் வந்து மிக்ஸில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா கேக் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பனானாவோட ஸ்கின் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் தெரியுமா கலர், அந்த மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இனி வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னைக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனி எல்லாத்தையும் எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான பவுல் எடுத்து அதில் 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இனி எக்கு கூட எசன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த எக்கோட ஸ்மெல் இருக்காது. மில்க் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனி பீட்டரை 1 ஸ்பீடில் போட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த நல்ல டார்க் எல்லோவாக இருக்குது, கொஞ்சம் லைட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸ்பீடை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு 1 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீடில் போட்டு 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்பீட்லேயும் போட்டு இன்னொரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். 1/2 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதில் 1/2 கப் வந்து ஒயிட் சுகர் பவுடர், இன்னும் 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது நமக்கு கேக்கோட கலர் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே இன்னும் நல்லா இருக்கும். அதனால் ப்ரௌன் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் எல்லாமே நல்லா எக்கு கூட நல்லா பீட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் பீட்டரை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு எக்கை பீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்கை வந்து இந்த மாதிரி தூக்கி விடும்போது அது மடிஞ்சு விடணும். இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இதில் 1/2 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண அப்புறம் ஓவர் ஸ்பீடில் பீட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பீட் பண்ணீங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு
ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆயிருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இனி இது கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ஃபஸ்ட்டே பனானாவை ஸ்மாஷ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அதனால தான் பனானாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே மிக்ஸப் பண்ணிடாதீங்க. நான் பண்ணுற மாதிரியே 2 மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் லைட்டாக தூக்கி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வாசனைக்காக இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராம்பும் பட்டையும் தான். கிராம்பை பவுடர் பண்ணி வச்சு ஒரு 3 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்டையும் பவுடர் பண்ணி வச்சு ஒரு 3 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. இது நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேக்கோட ஃப்ளேவர் வரதுக்காக தான். இந்த பட்டையும் கிராம்பும் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஆட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நமக்கு பனானா கேக்கோட ஃப்ளேவர் வரும். நீங்கள் தனியாக இப்படி உங்ககிட்ட பட்டை பொடி கிராம்பு பொடி தனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் வந்து கிரைண்ட் பண்ணுவீங்க தெரியுமா, சுகர் பவுடர் எடுப்பீங்க தெரியுமா, அந்த டைமில் வந்து சுகரை அரைக்கும் போது அது கூட ஒரு 3 கிராம்பும் ஒரு இன்ச் பட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி அது கூட நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மெதுவாக அதை எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் இன்றைக்கி பால் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பனானா கேக்குக்கு சாஃப்ட் தான் வேணும் நமக்கு. ஸோ பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்டு கிடைக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி 1/2 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேட்ச்லா வச்சு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கேயாச்சும் மாவு மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் நமக்கு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ண ஃபுல் பேட்டருமே இந்த டின்னில் தகையலை. ஸோ நான் பேலன்ஸாக என்ன பண்ணேன் அப்படின்னா கப் கேக் மோல்டு எடுத்து அதில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரில் வச்சு பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து விசிலையும் அந்த வாசரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் இல்லாமல் ரெண்டுக்குமே சென்டரில் வச்சு எடுத்துக்கோங்க. இதே இது நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரிக்கு ஒரு 13 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ்க்கு பார்க்கும்போது கேக் வந்து இந்த மாதிரி பேக் ஆகிருந்துச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் கூட கழித்து பார்க்கும்போது நல்லா பேக் ஆகி ப்ரௌன் கலரில் ஆகிருந்துச்சு. இதை வந்து அப்படியே நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. இந்த கேக் வந்து நார்மலாகவே நம்ம பண்ணுற அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. இப்போ நைட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேட்ச்ல வச்சு சைடில் வந்து லைட்டாக இலக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. கேக் வந்து சூப்பராகவே ரெடியாக இருக்குது. எடுத்து பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம பேக்கரியிலலாம் வாங்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதே நீ அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. கேக்கில் உள்ள ஹீட்டெல்லாம் போய் கேக் நல்லா கூல் ஆனதும் இதை வந்து நல்லா ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கேக்கை நீங்கள் கட் பண்ணுறப்போவே தெரியும் அப்படியே அதெல்லாம் அப்படி பிஞ்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்னு. சாப்பிடும்போதும் அப்படி தான் அந்த பனானாவோட ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.